வணக்கம். ரேஷன் அரிசியை வச்சு அவல், சாதம், சோடா உப்பு இது எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக மெத்துன்னு சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரேஷன் அரிசி 2 ஆழாக்கு எடுத்துக்கலாம். நான் அளக்கிறதுக்கு ஆழாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர், கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே ஆழாக்கில் 2 ஆழாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியோடவே இந்த புழுங்கல் அரிசியும் சேர்த்துட்டு ஒரு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் அதே ஆழாக்கில் 3/4 ஆழாக்குக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசியில் நல்ல தண்ணியை சேர்த்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்து கழுவி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்புலையும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுவும் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். உளுத்தம்பருப்பும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ கிரைண்டர் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். முதல்ல உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் சேர்க்கும் போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை வெளியில் எடுத்துடலாம். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உளுத்தம்பருப்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு அடுத்து அரிசியை போட்டுக்கலாம். அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அரிசியும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ அரைச்ச மாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா புளிக்கட்டும். காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்மளோட ஆப்பம் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவில் நம்ம எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு முறை கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மாவோட திக்னஸை பொறுத்து தேங்காய் பால் கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஏர் பபிள்ஸ் வரும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக பபுள்ஸாக சூப்பராக பொங்கி வந்துருக்கும். இப்போ ஆப்பத்துக்கு ரெடியாக இருக்குது மாவு. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப்பம் மெலிசாக வேணுமா திக்காக வேணுமா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கடாயில் மாவை சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். ஆப்பம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா செவந்து ஓட்டையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஆப்பத்தை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஆப்பம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.